ஷம்பரகதடா ஆவில நிறைஞ்சு. ஆமென். ஓ ஜீசஸ் ஷம்பரதனா ரகசே. ஓ ஹalleluya. ஓ ஷபரகதனா. இந்த இடம் முழுவதும் அவர் தம்முடைய ஆவியினால நிரப்புவாராக. இந்த ஆலயம் முழுவதும் அவர் பிரசன்னத்தால நிரப்புவாராக. அவருடைய அளவிட முடியாத பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் ஆட்கொள்ளுவதாக. இம்மானுவேலரே, உம்முடைய அளவிட முடியாத பிரசன்னத்தால இந்த இடத்தை மூடுவீராக. ஓ, இங்க கண்கள் உண்மையே நோக்கி பார்க்கிறது. சந்தரகதனா ரே ஷாப்பா, உம்மை நான் துதிக்க வந்திருக்கிறப்பா, உம்மை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன், உம்மோடு கூட உறவாட வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நான் உமக்குள்ள சரியாக வந்திருக்கிறேன். இன்னும் நான் உமக்கு பிரியமானதை செய்ய நீங்க எனக்கு கற்றுக் கொடுக்கும்படியா உம்மை தேடி வந்திருக்கிறேன். நீங்க என்னோட பேசுவீங்க, உங்க சத்தத்தை கேட்கணும். அந்த சத்தம் என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளை ஆண்டவர் ஜெயமாக்கி என்னை அதை உயிர்ப்பிச்சு என்னை எழுந்து கட்டும். அதனால வந்திருக்கிறேன். ஆவியோட பாடி, ஆவியோட துதித்து, ஆவில நிறைஞ்சு கேட்க என்னை ஆண்டு கொள்ளுங்க. ஏ தேரனே, ஓ சம்பரே, ஓ எபினேசே, எபினேசே, இதுவரை உதவி செய்தீர். எபினேசே, எபினேசே, இதுவரை உதவி செய்தீர். இதுவரை உதவி செய்தீர். எபினேசே, எபினேசே, எல்லாரும் இதுவரை உதவி செய்தீர். எபினேசே. அதிகாலை சோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை. சோத்திர பலி அப்பா, அப்பா உங்களுக்கு தான். அப்பா, அப்பா, ஓ சதரதனா, ஓ அப்பா, அப்பா, எல்லாம் வல்லவரே, எல் ஷடா, எல் ஷடா, எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் ஷடா, எல்லாம் என்னை காண்பவரே, எல்ரோயி என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே. எல்லாராவில அதிகாலை சோத்திர பாலி அப்பா, அப்பா உங்களுக்கு
ஆராதனை சுத்திரபலி ராஜாவே பரிசுத்த பரிசுத்த பரலோக பரிசுத்த பரலோக ராஜாவே நீ பரிசுத்த 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 அதிகாலை சுத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை எல்லாரும் எல்லா முழு பலத்தோடு ஆவில நிறைஞ்சு அப்பா அப்பா சதரமோ எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவா நீரே எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவா நீரே எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவா இயேசுவே அப்பா எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவா இயேசுவே ஓ ராபானானா ரியாதாடா போடசே ரியாபாபா மனதடா ரெகசியாச்சிடாவானியா ஓ ஆவில நிறைஞ்சு ஆவிக்குள்ளாகி எல்லாரும் சொல்லுங்க அப்பா ஓ நீர் யெகோவா ஈரே ஓ ரப்பன சேகனா எல்லாம் பார்த்து கொள்வி யெகோவா ஓ அதிகாலை ஓ சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை சோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா அப்பா இயேசுவே வாய திறந்து அப்பா 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 எல்லாரும் ஒரு விஷயம் எழுந்து நின்று ஓ ஜீசஸ் இராபலம் சேக்கேன் குற்றங்கள் ஸ்பேக்கேன் அடாயினஸ் ஓ ஹalleluya ஓ எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஓ இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் எல்லாரும் சொல்லுங்க என் இயேசு தாங்குவார் அவரே சுமப்பார் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அல்லேலூயா அல்லேலூயா எல்லாரும் வாயை திறந்து அல்லேலூயா சொந்தம் பந்தங்கள் ஒரு சொல்லால் கொள்ளலாம் சொந்தம் பந்தங்கள் சொல்லால் கொள்ளலாம் மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம்
மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை எண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார், விருதாவாக்கினே அதை நிறுத்தமும் காத்து கொள்வே. எல்லாரும் கிருபை தருகிறார், விருதாவாக்கினே அதை நிறுத்தமும் காத்து கொள்வே. அல்லேலூயா, இயேசுவே கிருபை தந்தவரே, இரக்கம் தந்தவரே, மனதிற்கம் தந்தவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே, விண்ணை விட்டு என் கண்ணை அகற்றிடே. மண்ணின் வாழ்வையும் குப்பையா எண்ணுகிறேன், மண்ணின் வாழ்வை குப்பையா எண்ணுகிறேன். விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவர் என்றழைப்பீ. விண்ணின் வார்த்தைக்கு என்னை தருகிறேன், உண்மை உள்ளவர் என்றழைப்பீ. அல்லேலூயா, இயேசுவே ராஜாவோ. அல்லேலூயா, அல்லேலூயா. சொந்தம் பந்தங்கள் சொன்னால் கொள்ளலாம், சொந்தம் பந்தங்கள் சொன்னால் கொள்ளலாம். மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பை கெடுக்கலாம். அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அவருக்காகவே அனைத்தும் இழந்தாலும் அதை மகிமை என்றெண்ணிடுவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசு
தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒரு கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ போகிற இடமெல்லாம் நான் உன்னோடு விட வருவேன். நீ கலங்காதே, திகையாதே. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உன்னை சுமப்பேன். கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு பாலகனை ஒரு ஸ்திரியானவள் மறப்பாளோ, அவளே மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. நீ என்னால் மறக்கப்படுவதும் இல்லை. உடபலகத்திடம் ஓ சதரா சொல்லுங்க, என் இயேசு தாங்குவார், அவர் சுமப்பார், அவர் என்னை காப்பாற்றுவார், அவர் என்னை வழி நடத்துவார், என்னை ஆளுகை செய்வார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சதனமோ சிலுவை சுமந்தார், சிலுவை சுமந்தார், சிந்தை வாழ்வில் வாழ்வை நடிப்போம். நிந்தை சுமப்பேன் சந்தோஷம் கொள்வோம். சிந்தை வாழ்வில் வாழ்வை நடிப்போம். நிந்தை சுமப்பேன் சந்தோஷம் கொள்வோம். ஒரே ஒரு விஷயம், இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும். இயேசுவே, நீரே என் நம்பிக்கை. நீரே என் நம்பிக்கை. நீரே என்னை கொன்று போட்டால் நான் மேல நம்பிக்கையாய் இருப்பாண்டவரே. அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் முதல் ஆராதனைக்கு கடந்து வந்ததானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் இருதயங்களையும் எங்கள் எண்ணங்களையும் எங்கள் ஒவ்வொரு அசைவையும் கண்காணித்து நடத்துகிற நல்ல தேவனே, அப்பா, இந்த பூமியில நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாய் ஜீவிக்க உடைய வார்த்தை அனுப்பும், உடைய வல்லமை அனுப்பும், உடைய கிருபை அனுப்பும், உடைய அபிஷேகத்தை அனுப்பி எங்களை ஆண்டு கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அமருவோமா? மீண்டுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த முதல் ஆராதனைக்கு கடந்து வந்ததானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அது சீக்கிரத்தில் வரப்போகிறேன். என் ஆண்டவருடைய மகிமையின் பிரசன்னம் நம்மையும் நம்முடைய சபையும் நம்முடைய குடும்பத்தையும் ஆளுகை செய்து ராஜரீகம் பண்ணுவதாக.
என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, போன வாரத்திலே தேவன் நம்மோடு கூட பேசின அந்த வார்த்தையை வாசிக்க கேட்கலாம். மற்ற எழுதின நற்செய்தி நூல் 16வது அதிகாரம், அதிலே வாசிங்க 23வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 22, 23. அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிட கூடாதே, சம்பவிப்பதில்லை என்று, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்பாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மனிதனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றால் வாசிங்க லூக்கா 22, 31, 32. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைப்பதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இன்றைக்கு சீமோன் பேதுருவை குறித்து, அதாவது கேபா என்று அழைக்கக்கூடிய, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கற்பாறை என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்டதான தேவ மனிதனை குறித்து தேவன் சித்தமானபடினால பேச ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றாய் கவனிங்க. யார் இந்த கேபா? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரத்திலும் விசேஷமாக முதன்மையான பாத்திரம். இந்த பேதுரு யாருங்க? எல்லா அப்போஸ்தலர்களை பார்க்கலும், எல்லா சீசர்களை பார்க்கலும் இந்த மனிதனே முதன்மையானவன். எப்படி பாஸ்டர்? எப்படி பாசிங்க? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம், அங்கே 2வது வசனத்தை வாசிப்பீர்களானால், ஆண்டவர் அங்கே 12 நாமங்களை குறித்து சொல்லுகிறார். அந்த 12 நாமங்களிலே இவனுடைய பெயரை மட்டும் ஆண்டவர் முதன்மையானவன் என்று குறிப்பிடுகிறார். வாசிங்களே. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்களாவன. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் என்ன? முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன். நல்லா கவனிங்க. என்னதான் சொல்றாரு? முந்தினவன். யார் இந்த பேதுரு? முந்தினவன். இந்த முந்தினவன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால் முதன்மையானவன். முந்தினவன் என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? முதன்மையானவன். அதனாலதான் தேவன் இவனை தெரிந்து கொள்ளும் பொழுதே கிட்டத்தட்ட வேதத்தில் 4 இடத்துல இந்த 12 அப்போஸ்தலருடைய பேர் எழுதப்பட்டிருக்கிறது. லூக்காவில் எல்லாம் வாசிக்க வேண்டாம், 9வது அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால், அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1வது அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால், கிட்டத்தட்ட யோவான் 6வது அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால், அதே போல மார்க் 3வது அதிகாரத்தில் வாசிப்பீர்களானால், இந்த 12 பேருடைய நாமங்கள்
4 தடவை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இவனை குறித்து சொல்லப்படும் பொழுது வேதம் பரலோக தேவன் என் பரிசுத்த ஆவியானவர் அழைத்தவர் இவனை குறித்து சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? முதன்மையானவன். நன்மையான தேவ பிள்ளையே, ஏன் தேவன் இந்த பேதுருவை முதன்மையானவனாக நிறுத்தினார்? நன்றாய் கவனிங்க. இன்றைக்கு எதிராளியாகிய சத்துருடைய கவனம் யார் மேல வரும் தெரியுமா? முதன்மையானவன் என்றால் தலைமைத்துவம் உள்ளவன். அப்போ யாரை சத்துரு குறிவைக்கிறான்? ஆனா இந்த பேதுரு யாருங்க? இவன் ஒரு கலிலேயன், பிரிஸ்கம் பாவர் டாய்ஸே, படிப்பறிவு இல்லாதவன், மீன் பிடிக்கிறவன். இவன் வேதபாதகன் அல்ல, இவன் வேதத்தை கற்று தேறினவன் அல்ல, நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டவன் அல்ல, இவனுக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் தேவன் இவனை எப்படிதான் வைக்கிறாரு? முந்தினவனா வைக்கிறாரு, முதன்மையானவனா வைக்கிறாரு. என்றைக்குமே ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது தகுதி பார்த்து அழைக்கிறவில்லை, தகுதியே இல்லாதவனை தகுதிப்படுத்தி நிறுத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்களே, கைகளை தட்டி நல்லா ஆமென். ஆமென். வேதத்தை பற்றி, அதாவது நியாயப்பிரமாணத்தை பற்றி தெரியாத பேதுரு பல இடங்களிலே, அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய நிருபங்களிலே கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கூட சங்கீதக்காரனை குறித்து பேசுகிறார், பல ஏற்பாட்டுடைய சகல ஹிஸ்டரியை குறித்து பேசுகிறார். ஏன் காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் ஒரு மனிதனை அழைத்தால் அவனை சரியாக வணைகிறவர். கவனமா இன்னைக்கு கேளுங்க. சில காரியத்தை குறித்து உங்களோடு கூட பேச தேவன் சித்தமானபடியினாலே அவர் பாதத்தை பிடித்து நன்றி செலுத்தி பரிசுத்தாவில் நிறைந்து நிற்கிற ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இங்க வேதம் சொல்லுகிறது, இந்த பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவே நீ குணப்படு என்றார். இந்த பேதுரு குணப்பட வேண்டிய காரியம் என்னென்ன? என இவன் முதன்மையானவன், இவன் தலைமைத்துவம் உள்ளவன், இவன் தலைமைத்துவ அபிஷேகம் உடையவன். இந்த கேபா என்கிற நாமத்தை கொண்டுதான் தேவன் சபையை கட்டி எழுப்ப போகிறார். அதனாலே தேவன் இந்த பேதுரு மேலே அதிகமான கவனத்தை செலுத்தினார். ஏன் தெரியுமா? தேவன் எந்த நோக்கத்துக்காக அழைத்தாரோ, எதை செய்ய அழைத்தாரோ, எதை செய்ய வேண்டும் என்று முன்குறித்தாரோ அதற்கு ஏற்ற பாத்திரமாய் இந்த பேதுரு, அதாவது இந்த கேபா மாற வேண்டும். அதனாலதான் வேதத்தை நீங்கள் கவனமாய் வாசிப்பீர்கள். ஆண்டவர் தம்முடைய சீசர்களை பார்த்து கேட்கிறார், என்னை யார் என்று இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள்? அதற்கு அவர்கள் சொன்னார்கள், ஆண்டவரே உம்மை ஒரு தீர்க்கதரிசி என்கிறார்கள், உம்மை ஒரு எரோமியா என்கிறார்கள், உம்மை ஒரு யோவான் சானகன் என்கிறார்கள், உம்மை எலியா என்கிறார்கள். எல்லா ஜனங்கள் சொல்லுகிறதை அறிய தெரிந்தார்கள் இவர்களுக்கு. ஆனால் ஆண்டவர் அடுத்த கேள்வி கேட்கிறார், சரி நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இவர்களால் அதுக்கு பதில் சொல்ல முடியல, இவர்களால் அதுக்கு பதில் சொல்ல இயலல. அதனால அங்க ஒரு அமைதல் உண்டாகுது. ஆனா இங்கதான் ஆண்டவர் அவன் முந்தினவன் என்பதை நிரூபிக்கிறார். கொஞ்சம் நல்லா நான் உங்ககிட்ட ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறேன். தேவன் உங்ககிட்ட ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கிறார். ஆமென். அப்போ இவனை முந்தினவன் என்று, அதாவது முதன்மையானவன் என்று தேவன் குறிப்பிட்டார். ஆனா ஏதோ எழுதுகிறவர் மட்டுமல்ல, அவர் முந்தினாகவே மாற்றவர் வல்லவராக இருக்கிறார்.
ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லும் பொழுது இதெல்லாம் உடையுது. என்ன அவர் பாருங்க, எழுதி கொடுக்கிறவர் மட்டும் இல்லைங்க, வார்த்தையால சொல்லிட்டு போகிறவர்களே ஆண்டவர். பொய் உரையாத இந்த உலகத்துல ஒரு வாய் இருக்குமானா, சொன்னதை செய்கிற ஒரு வாய் இருக்குமானா, என் தேவனுடைய வாயை அல்லாமல் வேறொரு வாய் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இவனை முதன்மையானவன் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு முதலாவது அறியும்படிக்கு இங்க என்ன பண்ணுகிறாருன்னா, யாருமே பேச துணியல. ஆனா பரமபிதா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவன் முதன்மையானவன் என்பதை நிரூபிக்கும்படியா இவன் மேல இறங்குறாரு. ஒருவேளை இதை கேட்கிற என் அன்பு பிள்ளையே, இதை கேட்கிற என் அன்பு ஜனமே, உன் குடும்பத்துல நீ ஒரு ஆள் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். உன் குடும்பத்துல நீ மட்டும் தேவனை அறிஞ்சிருக்கலாம். நீ மட்டும் அவருடைய பாரத்தை அறிந்தவனா, அந்த ரட்சிப்பின் மேன்மை அறிந்தவனா, அந்த நித்திய வாழ்வை அறிந்தவனா, சத்திய வேதத்தை அறிந்தவனா, அந்த வேதத்தினுடைய மகத்துவத்தை தெரிந்தவனா, நீ மட்டும் உணர்த்தப்பட்டவனா இருப்பேனா? சந்தேகமே படாதே, உன் வீட்டுல கர்த்தர் உன்னை முதன்மையானவனாக அவர் எண்ணி இருக்கிறபடினாலே யாருக்கும் வெளிப்படுத்தாதே உனக்கு வெளிப்படுத்துகிறார். உன் சொந்த பந்தங்களுக்கு வெளிப்படுத்தல, மற்றவனுக்கு வெளிப்படுத்தல. அவனும் ஊழியக்காரன் தான். ஒருவேளை அவனும் ஆண்டவரை அறிந்தவன் தான். அவனுக்கு கிடைக்காத மேன்மையை உனக்கு கொடுக்கிறார் என்றால் நீ முதன்மையானவன், நீ முந்தினவன், நீ முந்தி செயல்படுகிறவன். எண்ணி தேவன் எண்ணி உன்னை நடத்த விரும்புகிறார். விசுவாசிக்கிற பிள்ளை கையை தட்டி ஆவிலே சொல்லுங்க. படிக்கவே தெரியாது இந்த மூளை, படிக்க தெரியாத மூளை, படிக்காத மூளை. பரலோகம் எப்படி அடையாளம் விடுதில்ல? அவர் எழுதி கொடுக்கிறவர் இல்லைங்க. என்ன அவனை எங்கெங்க முதல்ல நிறுத்தினார்னு சொல்லட்டா? என்ன பேதுருவை எங்கெங்க முதன்மையா நிறுத்தினார் தெரியுமா? சொன்ன நீங்க எப்படி இந்த அழுதுருவீங்க. நீங்க அழுகிறீங்களோ தெரியல, சொன்ன நான் ரொம்ப அழுதுருவேன். ஏன்னா இந்த தொடர்பு இருக்குயா. எங்கேயோ கிடந்தோம், எங்கேயோ வாழ்ந்தோம், எப்படியோ இருந்தோம். ஆனா நம்மளை நம்ம குடும்பத்திலேயே முதன்மையானவனா தெரிஞ்சிருக்கிறாரே, முந்தினவனா தெரிஞ்சிருக்கிறாரே. அதனாலதான் யாருக்கும் இல்லாத ஒரு தாக்கம் நம்ம மேல மட்டும் வந்து தாக்குதே. யாருக்கும் இல்லாத அந்த பாரம் நம்ம மனதை மட்டும் அழுத்துதே. யாருக்கும் இல்லாத ஒரு ஏக்கம் நமக்கு மட்டும் உண்டாகுதே. யாருக்கும் இல்லாத வாஞ்சை நமக்கு மட்டும் வருதே. யாருக்கும் இல்லாத வெளிப்பாடு நமக்கு மட்டும் வருதே. மற்றவன் வாழ்றது போல நம்மளால வாழ முடியல. நம்ம கூட இருக்கிற சொந்த பந்தங்கள் கூட ஆண்டவரை அறிந்தவனா இருக்கலாம், ஆனா அவனை போல என்னால வாழ முடியல. ஆண்டவர் ஏதோ என்னை உந்துகிறார், ஏதோ என்னை நெருக்குகிறார், ஏதோ என்னை ஏவுகிறார். அவர் அன்பின் ஆழத்தை எனக்கு காட்டுகிறார். அந்த முதன்மை தன்மையினுடைய தாக்கத்தை எனக்குள்ளே உண்டாக்குகிறார். மற்றவன் அழுகலை, என் இருதயம் அழுகுது. மற்றவன் உடையலை, என் இருதயம் உடையுது. மற்றவனுக்கு பாரம் இல்லை, எனக்கு மட்டும் பாரம் வருது. எப்படி என்று சொல்லட்டா? வேதத்தை வாசிச்சு பாருங்க. எல்லாரும் படகுல போறாங்க. அப்போது இயேசு சமுத்திரத்திலே நடந்து வருகிறார். இதை கண்ட சீசர்கள் பேதுருவும் கூட அலறினார்கள், பயந்தாங்க. ஆனா யாருக்குமே இல்லாத ஒரு வெளிப்பாடு இவனுக்கு மட்டும் வருது. ஏன்னா இவன் முந்தினவன். அவன் இருதயம் பயத்துல அலறுது. சொல்லுங்க, எதுல அலறுது?
பயத்துல அலறுது. அப்படியான ஆண்டவர் சொல்றார், பயப்படாதிருங்கள், நான் தான் இயேசு, நான் தான். மற்றவங்க எல்லாம் அமைதி ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பயத்தினுடைய நடுக்கை இன்னும் என்னதான் பண்ணுது? இருக்கத்தான் செய்யுது. ஆனா பேதுருக்கு இருக்க செய்யுது. அந்த பயத்தில் கூட ஆண்டவர் அவனை முந்தினவன் என்பதை அடையாளம் எடுக்கிறார். யாருக்கு அடையாளம் எடுக்கிறார்? முதல்ல அவனுக்கு தெரியணும், இரண்டாவது அவன் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியணும். முதல்ல உனக்கு தெரியணும், அடுத்தது உன் சொந்த பந்தங்கள், உன் கூட இருக்கிற ஜனத்துக்கு தெரியணும் நீ முதன்மை உள்ளவன் என்பதை, நீ முந்தினவன் என்பதை. ஹல்லேலூயா. ஒன்ன புரிஞ்சுக்குங்க, ரெபெக்காளுடைய கர்ப்பத்துக்குள்ள 2 பிள்ளை இருக்குது. ரெபெக்காளுக்கு உணர்வுல தான் அறிய முடியும், ஆனால் கண்களால பார்க்க முடியாது. அந்த 2 குழந்தையும் உள்ளே என்ன செய்யுதுங்கிறத இந்த ரெபெக்காள் உணர்வின் அடிப்படையில் தான் அறிய முடியும். ஆனால் இவளால் பார்க்க முடியாது. ஆனால் என்ற தெய்வமோ அந்த யாக்கோப்பு ஏசாவின் காலை பிடிக்கிறதையும் அவன் கற்பத்திலே போராடுகிறதையும் பரலோகத்தின் தெய்வத்துடைய கண்கள் கண்டதே. ஏனென்றால் அவன் முதன்மையானவர். கைகளை தட்டி பாவில வெளிப்பாடு இருந்தா கையை தட்டுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை உங்க குடும்பத்தில் முதன்மை உள்ளவனாய் தெரிந்து கொண்டார் என்பதை நீ இன்றைக்கு உணர்வாயாக, உன் புத்திக்கு உணர்த்துவாராக, உன் இருதயத்துக்கு உணர்த்துவாராக, உன் எண்ணத்துக்கு உணர்த்துவாராக, உன் உணர்வுகளுக்கு உணர்த்துவாராக. ஆமென். பெற்றெடுக்கிறவளுக்கு தெரியல, ஆனா கர்ப்பத்துக்குள்ள என்ன நடக்கிறது என்பதையும், கர்ப்பத்துக்குள்ள 2 பிள்ளைகள் என்ன செய்கிறது என்பதையும், அந்த பிள்ளைகளை கொண்டு பூமியில என்ன செய்ய போறார் என்பதையும், இனி அவர்கள் மூலமா நடக்க போகிற காரியம் என்ன என்பதையும் தேவன் அறிந்தவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆதலால இவனுக்கு மட்டும் ஒரு வெளிப்பாடு. என்னையா வெளிப்பாடு? எல்லாம் கம்மன் இருக்கிறாங்க, இவருக்கு மட்டும் ஒரு வெளிப்பாடு. என்ன தெரியுமா? நீரே ஆனா நானும் சமுத்திரத்தில் நடப்பேன். மற்றவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வரல, இவனை மட்டும் அவரை போல நடக்கணுங்கிற பாரம், அவரை போலவே நடக்கணும். என் இயேசு எப்படி நடந்தாரோ, என் இயேசு எப்படி நடந்தாரோ அவரை போலவே நடக்கணுங்கிற அந்த அழுத்தம், அந்த உந்துதல், அந்த ஏவுதல், அந்த உணர்வு, அந்த உணர்ச்சி பரலோகம் இவனை முதன்மை உள்ளவனாக இவன் அறியும்படிக்கு ஆஹா கைகளை தட்டி ஆமென். மீண்டும் சொல்லுகிறேன், யாருக்குமே இல்லாத யாருக்குமே இல்லாத அந்த அழுத்தம் இவன் மனதில் மட்டும் ஏங்க வரணும்? மற்றவங்க இயேசு எங்க தான் வராரு? படகுக்கு தானே வராரு. சொல்லுங்க, படகுக்கு தானே வராரு. பக்கத்தில் வந்துட்டாரு, நீ வரமாட்டாரா? வருவாரா? வரமாட்டாரா? ஆனா இவன் முதன்மையானவன். தேவனை சீசர்களுக்கு நிரூபிக்கணும், இந்த பேதுருவுக்கும் நிரூபிக்கணும். அந்த பிரசனம் மற்றவங்களை ஒண்ணுமே பண்ணல. அந்த வருகையின் பிரசனம் மற்றவங்களை ஒன்றும் பண்ணல.
இவனை மட்டும் போய் தாக்குது, இவனை மட்டும் போய் அடிக்குது, இவன் மனதை மட்டும் போய் அடிக்குது, இவனை மட்டும் போய் குத்துது, இவனை மட்டும் ஏவுது, இவனை மட்டும் உணர்த்துது. நீ அவரை போல நடக்கணும், நீ அவரை போல நடக்கணும், அவர் நடந்தபடியே நடக்கணும். அந்த தாக்கத்தை, அந்த பாரத்தை, அந்த ஏவுதலை ஆமென் சொல்லுங்க. அது எவ்வளவு பெரிய இருட்டானாலும் சரி, அது கொந்தளிக்கிற சமுத்திரமானாலும் சரி, அது ஆழம் இருக்கோ ஆழம் இல்லையோ, அது எத்தனை ஆழங்கள் இருந்தாலும் சரி, அவரை போல நடக்கணுங்கிற அழுத்த ஏனையா தன் ஜீவனை இழக்கிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான். அவன் சூழ்நிலையை பார்த்து அங்கே அவரை போல நடக்கணும்னு சொல்லல, அவனை முந்தினவன் என்பது, முதன்மையானவன் என்பது பேதுரு புரிய வேண்டும் என்பதற்காக தேவன் அவனை வணைகிறார், அவனை வணைகிறார், அவனை வணைகிறார், அவனை வணைகிறார், அவனை வணைகிறார், அவனை உருவாக்குகிறார். ஏதோ இந்த வார்த்தையை கேட்டுட்டு 10 பேர் கையை தட்டான், நானும் கையை தட்டேன், கையை தட்டிட்டு போயிடாத. உங்க கைதட்டல் அவருக்கு தேவையில்லை. நீ முதன்மை உண்மை என்பதை புரிந்து கொள். ஆண்டவருடைய முதன்மையா வச்சிருக்கிறார் என்பதை முதல்ல உணர்ந்து கொள். Come on, dice. Praise the Lord. ஒரு பாரம்பரிய சபையில பிறந்து பாரம்பரிய சபையில் வழக்கத்தில் வளர்க்கப்பட்டு அதிலேயே இருந்து அதிலேயே சந்தா கட்டி அதிலேயே அங்கத்தினராக மாறி அதிலேயே ஜீவித்து, ஆனாலும் முதன்மை உள்ளவன் என்பதை தெய்வம் அடையாளம் காட்ட பாரம்பரியத்தில் இல்லாம வெட்டி எடுத்து இந்த இடத்துல கொண்டு வந்து நட்டி இருக்கிறார் ஐயா. நான் யாரை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று அறிவேன். ஒரு முறை அக்காவும் அண்ணனும் சொன்னாங்க, பாஸ்டர் அங்கங்களுக்கு இல்லை, கர்த்தர் இங்க தான் வச்சிருக்கிறாரு. நான் உடனே கர்த்தர் அவங்க குடும்பத்தில் இவர்களை முதன்மை உள்ளவனாக தெரிஞ்சிருக்கிறார் என்பதை அவங்க அறிஞ்சாங்களே இல்லையா எனக்கு தெரியல. இப்ப தீர்க்க தரிசனமா சொல்லுகிறேன், அது கண்ணீரோட சொல்லுகிறேன். மற்றவர்கள் இன்னும் அதே இதுல இருக்கிறாங்க, ஆனா உங்களை மட்டும் ஏயா வெட்டி எடுத்தாரு? ஏன் வெட்டி எடுத்து கொண்டு வந்து இங்க ஒட்ட வச்சாரு? ஏன் அவங்களுக்கு இல்லாத காரியம் ஏன் உங்களுக்கு மட்டும் வந்தது? ஏன்னா முதன்மை உள்ளவன் என்ற தேவன் எண்ணி அழைத்திருக்கிறார். விசுவாசிக்கிற பிள்ளை கையை தட்டி ஆவியிலே சம்பாராதா. தெரிஞ்சுக்குங்க, மற்றவனுக்கு பிசாசு குழிய தோண்ட மாட்டான். சொல்லுங்க, மற்றவர்களுக்கு பிசாசு குழிய தோண்ட மாட்டான். சொல்லுங்க, மற்றவர்களுக்கு பிசாசு குழிய தோண்ட மாட்டான். ஆனா எவன் முதன்மையானவனோ அவனுக்குத்தான் குழி. மற்ற எல்லாருக்கும் குழி இல்லை, யோசேப்புக்கு தான் குழி. ஏன்னா அவன் முதன்மை உள்ளவன். அது யாரை வச்சு தோண்ட வைக்கிறான்? சொந்தத்தை வச்சே தோண்ட வைக்கிறான். அருமையான பிள்ளைகளை, இன்னைக்கு என்னமோ தெரியல, ஆண்டவர் உங்களோட ரொம்ப ஆழமா வந்து நிக்கிறது நான் உணர முடியுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி உங்க குடும்பத்துக்குள்ள உங்களை போய் நிறுத்துங்க. உங்க குடும்பத்திலே சில பேர் ரட்சிக்கத்தான் பட்டிருக்கிறாங்க, சபைக்கு தான் போறாங்க. ஆனா அவங்களுக்கு இல்லாத ஒரு தாக்கம் உனக்குள்ள பற்றி ஏன் வருதுன்னு என்னைக்காவது யோசிச்சிங்களா? உங்ககிட்ட அவங்க பேசியிருப்பாங்க, நாங்கள் தான் சர்ச்சுக்கு போறோம், நான் என்ன இப்படியா, நாங்கள் தான் ஆராதனைக்கு போறோம், என்ன இப்படியா,
நாங்களும் தான் ஜபிக்க போறோம், என்ன இப்படியா? ஓ, விடாயிஷே ஏனையா கர்த்தர் உன்னை முதன்மை உள்ளவனாய் தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து போகாதே. இது உங்களுக்குள்ள நடக்கிறது அல்ல, உங்க பக்தியில வந்தது அல்ல, உங்க உற்சாகத்துல வந்தது அல்ல, உங்க தாகத்துல வந்ததல்ல. இது என் பிதாவின் குமாரனின் பரிசுத்த ஆவியானுடைய கிரியை அல்லாமல் வேற என்ன? ஆமென். ஏனையா 12 சீசர்கள் படகுல இருக்கிறது போல 12 பேர், அதாவது 11 பேரோட ஒருத்தரா இருந்து வாடுறது போல ஏன் இந்த பேதுருவால வாழ முடியல? ஏனையா ஒரு அழுத்தம். பவுல் சொல்லுகிறார், ஏன் அவருடைய அன்பு ஏன் என்ன நெருக்குது, ஏன் என்ன ஏவுது, ஏன் என்ன உந்துது? ஏனையா ஏன் அந்த தாக்கம்? என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்க நினைக்கிறீங்களா எனக்குள்ள வந்த உற்சாகம், எனக்கு வந்த பக்தி, எனக்கு வந்த வைராக்கியம், எனக்குள் ஏற்பட்ட தாக்கம் இது உனக்குள் ஏற்பட்டதல்ல, இது உன்னால் வந்ததல்ல. உன்னை முந்தினவனாக தெரிந்து கொண்டார் அல்லவா, உன்னை முந்தினவனாக முன்குறித்தார் அல்லவா. உன் பேரை எழுதும் பொழுது அந்த ஜீவக புஸ்தகத்திலே, அந்த ஞாபக புஸ்தகத்திலே எழுதும் பொழுது உன் நாமத்தை முந்தினவன் என்று. என்னங்க நீங்க இப்படி இருக்கிறீங்க? விசுவாசிக்கிற புள்ள கையை தட்டி எப்படிங்க சொல்லுங்க, எப்படி முந்தினவன்? இன்னைக்கு சொல்றேங்க, யாக்கோபை பார்க்கல யோசேப்பு பெரிய ஆளா? எல்லாரும் ரூபன் இருக்கிறான், சிமியோன் இருக்கிறான், லேவி இருக்கிறான், எல்லாரும் இருக்கிறாங்க. அது எனக்கு யோசேப்புக்கு மட்டும் ஒரு தாக்கம். முந்தினவன் ஐயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த முந்தினவனுக்கு உண்டான அறிவு தெரியாததுனால நீ பிந்தினவனாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். முந்தினவன் என்கிற அழைப்பை பெற்ற நீ அந்த அழைப்பு என்னதென்று தெரியாதபடியினாலே நீ பிந்தினவனாய் மாறிக்கொண்டிருக்கிறாய். உன் நடக்கைகள் முந்தினவனுக்குரியதாக செயல்பட வேண்டிய நீ பிந்தினவனுக்குரிய நடக்கைகளை நீ செய்து கொண்டிருக்கிறாய். இந்த ஊழியத்துக்கு வரும் பொழுது ஆண்டவர் என்னை அழைத்தார். ஊழியன்னு என்னன்னு தெரியாது, பைபிள் படிக்க தெரியாது, சபைன்னு என்னன்னு தெரியாது, ஏவும் தெரியாது, ஜெட்டும் தெரியாது. ஒன்று தெரிஞ்சது, அழைச்சவர் உண்மை உள்ளவன். ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன, ஆண்டவரே என்னை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுடைய வருகை வரையிலும் என்னை விழாமல் நடத்துவீங்கன்னு சொல்லுங்க. நான் விழ போவேன், தெரிஞ்சு கூட போவேன், ஆனால் என்னை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லுங்க. நான் அந்த ஊழியத்துக்கு வர்றேன். இல்லைன்னா அந்த ஊழியமே நான் வேண்டாம், நான் விழுந்துடக்கூடாது, நான் சரிக்கிடக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா அந்த ஊழியத்துக்கு வர்றேன். பிள்ளைகளை ஒன்றை மட்டும் புரிச்சுக்கிடுங்க. இந்த இடத்துல உட்காந்துருக்கிற உங்களுக்கு நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். இதை நீ எப்படி கேட்குறியோ, எந்த ஆவியில் கேட்குறியோ, அது தேவன் அறிவா. ஒன்றை மட்டும் சொல்கிறேன், உலர்ந்த எலும்புகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுச்சா இல்லையானுங்கிறத சொல்லும் பொழுது தெரியாது. அந்த வார்த்தையின் ஜீவன் நரம்புகளை உண்டாக்கும் பொழுது தெரியும், சதைகள் உருவாகும் பொழுது தெரியும், அது ஒவ்வொன்றாக இணைக்கப்படும் பொழுது தெரியும், அது உருவாகும் பொழுது தெரியும், அது எழுந்து நிற்கும் பொழுது தெரியும், அதற்குள் ஜீவன் வரும் பொழுது தெரியும், அவைகள் சேனைகளாய் மாறும் பொழுது தெரியும், சேனைகளுக்குரிய கிரிகளை நடப்பிக்கும் பொழுது தெரியும். ஆமென்.
ஆதலால் நான் இப்படி சொன்னேன். கவனிங்க. அப்போ ஆண்டவர் என்ன முதன்மையா அழைச்சார் அப்படிங்கறத எனக்கு தெரியல. நான் அறியாததுனால முந்தினவனுக்குண்டான கிரியை நான் நடப்பிக்கிறது இல்லை. ஆண்டவர் உணர்த்தியும் நான் முந்தினவனுக்குரிய கிரிகளை நான் நடப்பிக்கிறது இல்லை. ஆண்டவர் பேசியும் நான் முந்தினவனுக்குரிய செயல்பாடுகளை என் ஜீவியத்தில் கட்டி எழுப்புறது இல்லை. ஆண்டவர் கண்டித்தும் நான் முந்தினவன் என்பதை பல முறை ஆண்டவர் எனக்கு கண்ணார காட்டி கொடுத்தாலும் ஆண்டவர் என்னை சிட்சிச்சும் எனக்கு அது தெரியல. ஏன்னா நான் முந்தினவனுக்குரிய கிரியை செய்கிறது இல்லை, பிந்தினவனுக்குரிய கிரியை செய்கிறேன். ஏன் தெரியுமா? அப்போ இந்த பேதுருவுக்குள்ள மற்றவங்களுக்குள்ள இல்லாத ஒரு தாக்கம் ஏனையா வந்தது? ஏன் வந்தது? சொல்லுங்களேன். அவன் முந்தினவன். அப்படியே உங்க குடும்பத்தில் உங்களை நிறுத்துங்க. நீங்க முந்தினவர்களா? ஆண்டவர் உன்னை உணர்த்தி ஏவுகிறது உனக்கு புரிகிறதா? அவர் உணர்த்தி ஏவுகிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அது புரியுதா? இவன் மட்டும் தோணுது, ஆண்டவரே நீரே ஆனா உம்மை போல நான் நடக்கணும். அவன் சொன்ன உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? நான் தான் வரணும்ல, அதிக பிரசங்கி உட்கார்றா அப்படின்னு பேசல. வா, உன்னை நிரூபிக்கிறதுக்காக தேவன் தன்னுடைய வர அந்த 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 காரியத்தை கூட நின்று உன்னை நிரூபிக்கணும் முதன்மை உள்ளவன் அவர் அதே சமுத்திரத்திலே. ஏன்னா நீ முந்தினவனாய் வாழ்வதற்காக எங்கே நீ சறுக்கிறாயோ, எங்கே விழுகிறாயோ, எங்கே நீ தடுமாறி விடுவாயோ, ஆதலால் உன்னை தூக்கி எடுத்து நிறுத்துவதற்காக. ஆமே. ஏன்னா உன்னை முந்தினவனாக நிறுத்து அவர் விரும்பினபடியினாலே அவர் அந்த சமுத்திரத்திலே நின்று காத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? நீ தடுமாறிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது, தடுமாறிடக்கூடாது. ஒருவேளை தடுமாறி நீ முழுகி போனாலும் அவர் கரம் தூக்கி எடுத்து நிறுத்தும். ஏன்னா நீ முந்தினவன். அப்படியே ஒரு அபிஷேகத்துக்குள்ள வாங்க, அப்படியே ஒரு தேவ பிரசன்னத்துக்குள்ள வாங்க. நீ உன் குடும்பத்திலே நீ மட்டும் ஒரு முந்தினவளை போல ஒரு தாக்கம் உங்களுக்குள்ள வருதான்னு பாருங்க. உங்க குடும்பத்திலேயே யாருக்கும் இல்லாத உணர்வு, யாருக்குமே இல்லாத ஒரு பாரம், யாருக்குமே இல்லாத ஒரு அழுகை, யாருக்குமே இல்லாத அழுத்தம், யாருக்குமே இல்லாத ஒரு உபத்திரவம், யாருக்குமே இல்லாத பாடுகள், யாருக்குமே இல்லாத அவமானம், யாருக்குமே இல்லாத நிந்தை, யாருக்குமே இல்லாத வேதனை உன்னை மட்டும் வந்து தாக்குது தாக்குது தாக்குதுன்னா உன்னை புரிஞ்சுக்க. அந்த வேதனை நீயா உண்டாக்குனது இல்லை, தேவனே ஒப்பு கொடுத்தது. அந்த வேதனை நீயா படிக்கிறது இல்லை, பரலோகமே அனுமதிக்குதுன்னா உன்னை மட்டும் புரிஞ்சுக்க. உன்னை அவர் முந்தினவனாக உருவாக்க விரும்புகிறார். கையை தட்டிட்டு போயிடாத. பல வருஷம் கையை தட்டிட்டு போயிட்டு நல்லா கையை தட்டினாலும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உள்ள கொஞ்சம் ஆழமா தோண்டிப்பா. நான் முந்தினவனாக தேவன் என்னை நிறுத்தி இருக்கிறார். ஆமென்.
நான் இங்க எழுதி வச்சுட்டு சும்மா வந்தேன், அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போல அவர் இதை வேலை பேசுவாரோ அப்படின்ட்டு வந்தேன், அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே அவர் போல. உன்னை முந்தினவனாய் நிறுத்த விரும்புகிறார். ஆனா நீ முந்தினவங்கிறது உனக்கு தெரியலையே, அவர் உணர்த்தியும் உனக்கு புரியலையே, அவர் ஏவியும் உனக்கு தெரியலையே, அவருடைய பாரப்படுத்தி உனக்கு தெரியலையே, உன்னை அழுத்தம் கொடுத்தும் பார்க்கிறார் உனக்கு புரியலையே. நீ முந்தினவனடா, நீ முந்தினவன், நீ முந்தினவன், நீ முந்தினவன். உன் குடும்பத்தில் நான் தெரிஞ்சு கொண்ட நோக்கம் நீ முந்தினவனா இருக்கணும். ஓ ஷிப்பாய், உன் தேசத்துல, உன் பட்டணத்துல, உன் கிராமத்துல உன்னை நான் தெரிஞ்சு கொண்டேன். எதுக்கு தெரியுமா? உன்னை முந்தினவனாய் நிறுத்துறதுக்கு. ஆனா நீ அது தெரியாம முந்தினவனுக்குரிய கிரிகளை நடப்பிக்காம பிந்தினவனுக்கு ஏற்ற அறியணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். எல்லாரும் ஒரு தடவை உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னோ பிரசன்னோ இவனுக்கு மட்டும் அந்த தாக்கம் உண்டாகுது. ஆண்டவரே நீரே ஆனா நான் நடக்கிறேன், வா வா. ஆண்டவர் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறது அதுதான். முந்தினவன் என்பதை வாயில மட்டும் சொல்லாதே, அதை நடைமுறையில காட்டு. இவன் எடுத்து கால் எடுத்து வைக்கிறான். முந்தினவன் என்பதை அவனோடு கூட இருக்கிற ஜனங்கள் அறியும்படியாய், இந்த பேதுரு உணரும்படியாய், அவன் பாதத்தை
பாதத்தை உறுதிப்படுத்தினாரு பாருங்க. அவன் உள்ளத்துல ஒரு அபிஷேகம் எழுந்தது. இயேசுவே, நீ நடக்கிறது போல நானும் நடப்பேன் என்று அந்த எண்ணம் பரத்திலிருந்து வந்தபடியினாலே என்னை விழுங்கக்கூடிய வல்லமைகள், என்னை அழிக்க நினைத்த வல்லமைகள் என்னை அழிக்க முடியலே. அவைகளின் கால்களுக்கு கீழே மடக்கடிக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னா, நான் முந்தினவனே. ஒரு அடி எடுத்து வைக்கிறான், ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறான். இப்ப அவன் சோதிக்கப்படுகிறான். யாருக்கு யா சோதனை? படகுல இருக்கிறவனுக்காக அந்த அலை கொந்தளிக்கவில்லை. படகுல இருக்கிறவனுக்கெல்லாம் அமைதலா தான் இருக்கிறான். ஏன்னா அவன் படகுல இருக்கிறான். அந்த அலை கொந்தளித்த ஒரே நோக்கம் யாருக்கு தெரியுமா? முந்தினவனுக்கு. ஐயா, மற்ற சீசர்கள் படகுல இருக்கிறாங்க, அவங்க சேஃப்டி, உனக்கு சேஃப்டி இல்லை. அவன் நினைக்கிறான், நாங்க பாரு எப்படி இருக்கிறோம், எங்க குடும்பம் பாரு எப்படி இருக்குது, நாங்கள் தான் இயேசுவை தேடுறோம், நாங்க எப்படி இருக்கிறோம். ஆனா பேதுருக்கு மட்டும் அலை கொந்தளிக்குது. ஏன்னு தெரியுமா? சத்துரு யாரை தகர்க்க பார்க்கிறான் தெரியுமா? முந்தினவனை தகர்க்க வேண்டும், அவனை பிந்தினவனாய் மாற்ற வேண்டும். அதை பேதுரு அறியலை. அவன் சற்று கொஞ்சம் இடர ஆரம்பிக்கிறான். அவன் கண்கள் தேவனை விட்டு சூழ்நிலையை பார்க்க வைக்கிறான். தேவனை பார்த்த கண்கள் மாம்ச பிரகாரமாக பார்க்க தொடங்குகிறது. முந்தினவனே, உன் பார்வையை எடுத்துறாதே, தேவனை விட்டு விலக்கிறாதே, தேவன் மேல வச்ச பார்வையை விட்டு மாத்திராதே. பார்த்த உடனே சமுத்திரம் அந்த அந்த கேப்ல இவனை விழுங்க பார்க்குது. இவன் இடருவான் என்று தெரியும், இவன் சோதிக்கப்படுவான்னு தெரியும், சோதனைக்காரன் வருவான் என்று தெரியும். ஏனென்றால் என் ஆண்டவர் சோதனையை கடந்து ஜெயித்து வந்தவர் அல்லவா. ஆதலால அவருக்கு தெரியும், உண்மையாய் வாழ விரும்புகிறவன் சோதிக்கப்படுகிற பொழுது, நீதிமான் சோதிக்கப்படுகிற பொழுது அவன் கால்களை தள்ளாட விடாதபடிக்கு, அவன் கால்களை உறுதிப்படுத்தும்படி தேவன் அங்கே காத்திருந்தார். ஏன்னா அவன் அவரை போல நடக்கணும்னு சொன்னபடியினால. அப்போ இந்த பேதுரு அமிழ்கிற பொழுது இவன் வாயில அவங்க அம்மா பேர் வரல, அவங்க அப்பா பேரு வரல, சொந்தக்காரன் பேரு வரல, இயேசுவே. திட்டு யாருக்கு விழுந்தது? படகுல இருக்கிறவனுக்கு ஒரு திட்டு கிடையாது, அவங்களுக்கு ஒரு திட்டு கிடையாது, அவங்க சூப்பர் சேஃப்டி. பேதுருக்கு தான் திட்டு. அற்ப விசுவாசியே, ஏன்டா சந்தேகப்பட்ட? நம்மளுக்கு ஏன் திட்டானே விளங்குறது இல்லை. விளங்குனாத்தான் விளங்கி இருப்போமே. முதன்மை உள்ளவன் என்று தெரியாததுனால, முதன்மை உள்ளவனை திட்டுவான் என்கிற அறிவு இல்லாததுனால நீ எப்படி என்னை திட்டலாம்? புத்தி வெளிச்சம் இல்லை. விழுங்கின பொழுது கையை பிடிச்சு தூக்கி நிறுத்திட்டாரு. சொல்லுங்க, கூட இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கறாங்க, பேதுரு இயேசுவை போல சமுத்திரத்தில் நடந்தான் அப்படின்னு பேசுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க? நான் இத்தனை வருஷம் கொஞ்சம் வருஷத்துல இந்த சம்பவத்தை நிறைய பேர் பேசுனதை கேட்டிருக்கிறேன். அவன் சமுத்திரத்தில் நடந்தான்னு பேசுறதை பார்க்கணும், சமுத்திரம் அவனை விழுங்கிருச்சுன்னு பேசுறதா அதிகமா இருக்கும். என் ஆண்டவர் அவன் விழுங்கினதை பேசல, அவன் நடந்ததை குறித்து தான் பேசுறாரு. ஏன்னா அவன் முந்தினவன்.
எத்தனை பேருக்கு இது புரியுதோ தெரியல, எப்படி கேட்கறீங்களோ எனக்கு தெரியல. அடுத்ததாக இவன் முந்தினவன் என்பதை பல இடத்துல ஆண்டவர் அவனை உணர்த்திக்கிட்டே வராரு. வேதத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 22:31 வாசிங்க. இருங்க இருங்க, என்னது உன்னை வா உங்களை வா? ஆனா யாரு பேரை சொல்றாரு? நீ மறுதளிக்கிறதா இருந்தா கூட, அல்லது நீ குணப்படுறதா இருந்தா கூட யாரு பேரையுமே சொல்லல. நீ முந்தினவனடா, நீ குணப்பட. உங்களுக்கு இன்னும் விளங்கலைன்னு தெரியுது. ஏன்னா நீங்க விளங்கியிருந்தா தான் இந்நேரம் விளங்கியிருப்பீங்களே. உங்க இடத்துல நான் இருந்தேன்னா இந்நேரம் கத்தி இருப்பேன். இவன் மறுதளிப்பான் ஆண்டவருக்கு தெரியும். ஆனாலும் யார் பேரை தெரியுமா அங்க எழுதுறாரு? பேதுருவே. ஒரு முறை இல்லை, சீமோன் பேதுருவேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது பேதுருவேன்னு சொல்றாரு. அங்க அத்தனை பேர் இருந்தாலும் இவன் பேரை மட்டும் அழுத்திட்டே இருக்கிறாரு. ஏன்? முந்தினவன். எல்லாரும் இயேசு மரிச்சிட்டார், இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் பழையபடி வலைய பிடிச்சு எடுத்து மீன் பிடிக்க போயிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி தான் மறுதளிச்சாங்க. ஆனா எல்லாத்துக்கும் காட்டிலும் அதிகமா மறுதளிச்சது பேதுரு தான், 3 முறை. ஆனா பேதுருவை பார்த்து மட்டும் கேட்கிறாரு, பேதுருவே அன்பா இருக்கிறியா? மற்றவர்கிட்ட அன்பை எதிர்பார்க்கல, ஆனா இவங்கிட்ட மட்டும் ரொம்ப அன்பை எதிர்பார்க்கிறாரு. ஏன்னு சொல்லுங்க? முந்தினவன். புரியுதா? புரியுதா? யாருக்காவது புரியுதா? ஒரு முறை இல்ல, 3 முறை அன்பா இருக்கிறியா, அன்பா இருக்கிறியா, அன்பா இருக்கிறியா. ஒவ்வொரு முறை கேட்கறதுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. நான் எல்லா அர்த்தத்தையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா இவன் முதன்மை உள்ளவன். சொல்லுங்க, இவன் யாரு? முந்தினவன். இன்னைக்கு சற்று கொஞ்சம் உங்களை அந்த இடத்துல நிறுத்துங்க. நீங்க முந்தினவர்களா? உங்க வலது கையை உயர்த்தி தலைமையில வச்சு ஒரு நிமிஷம் உங்க எண்ணங்களையும் உங்க காரியத்தையும் உங்க நடத்திப்பையும் உங்க செயல்களையும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீங்க முந்தினவனுக்குரிய கிரிகளை செய்கிறீர்களா, அல்லது முந்தினவன் என்கிற அழைப்பு இருந்த பொழுதிலும் பிந்தினவனுக்குரிய கிரிகளை நடப்பிக்கிறீர்களா? கொஞ்சம் உங்கள் கைகளை எடுத்து தலைமையில வச்சு உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். உன் குடும்பத்துல உன்னை மட்டும் பிரிச்சாரே, உன்னை மட்டும் ஏவனாரே, உனக்கு மட்டும் பாரத்தை கொடுக்கிறாரே, உனக்குள்ள ஏதோ செய்யணும்னு அவர் உணர்த்திட்டே இருக்கிறாரு, உன்னை அழுத்திக்கிட்டே இருக்கிறாரு, உனக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கிறாரு. நீ நினைக்கிற எனக்கு மட்டும் உபத்திரம் வருது, அவன் நல்லா இருக்கிறான், இவன் நல்லா இருக்கிறான்,
யோசேப்பு நினைக்கிறான், மற்றவன் நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும் குழியா? நான் ஒரு தப்புமே செய்யல, எனக்கு மட்டும் சிறை தண்டனையா? நான் எந்த ரீதியில எந்த தவறு செய்யல, நான் மட்டும் பொய் குற்றம் சாட்டப்படுகிறேனா? மற்றவன் தப்பு பண்ணனாலாம் பேரெல்லாம் நல்லா இருக்குது, என் பேர் மட்டும் கரப்படுதா? நான் தவறே செய்யலையே, சிந்தையில கூட அப்படி என்னலையே, என் பேர் மட்டும் அடிபடுதா? என் பேர் மட்டும் கரைபடுகிறதா? ஏன் என் மேல மட்டும் பொய் குற்றம் சாட்டுறாங்க? ஏன் நான் எல்லாராலும் மறக்கப்படுகிறேன்? அதனால்தான் அந்த வேதனையை தன் பெத்த பிள்ளைக்கு பேர் வைக்கிறான், பிகம் பாவார் யோசேப்பு இடபதா கட்சிடாயா. என்னுடைய குடும்பம் மனாசே, மறக்கப்பட்டவன். ஏனையா? ஏன் எனக்கு மட்டும்? ஏன் ஐயா? மற்றவங்க எல்லாம் வாழ்றான், அவனிடத்துல கனி இல்லை, ஆனா நீ மட்டும் தான் முந்தினவன், நீ தான் கனி கொடுக்கும் சரி. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. சீசன் என்பவன் குருவை போலவே, சீசன் என்பவன் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னையும் தருவானே. நாளைக்கு போற்றுவியா மியூசிக்? நாளைக்கு போற்றுவியா? பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே நான் அனுதினமோ. பரலோக சிந்தை கொண்டு உமக்காய் பணி செய்வே தன்னையும் தருவானே. எல்லாரும் வாய்களை திறந்து பரலோக சிந்தை பணி செய்வே நான் அனுதினமோ. பரலோக சிந்தை பணி செய்வே யோசேப்பு தளர மாட்டான். அவன் கடிதரும் செடி
சுவரின் மேல் படருவார். அவன் முந்தினவர், அவன் முந்தினவர். இயேசு தருவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தருவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சொந்தம் பந்தங்கள் சொல்லார் சொல்லலாம், சொந்தம் பந்தங்கள் சொல்லார் சொல்லலாம், மாற்றோர் சதி செய்து மதிப்பு கிடைக்கலாம். யோசேப்பே, நீ பாக்கியவான், நீ முந்தினவன். சிங்காசனம் உனக்காய் காத்திருக்கிறது. எத்தனை விந்தையான சொற்கள், அவமான சொற்கள், எத்தனை வார்த்தைகள் உன்மேல் வந்து விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்த முடியாது, உன் மனதை மடிவாக்க முடியாது. யாக்கோபின் தேவனுடைய கரத்தினால் யோசேப்பிடவில் உறுதியாய் நின்று அவர் செய்வார். சொந்தம் பந்தங்கள் சொல்லார் சொல்லலாம், சொந்தம் பந்தங்கள். யோசேப்பே, உன் மேல் அபிஷேகம் இருக்குது. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நியாயமா உன் பேரை கெடுக்க முடியாது, நீதி அவனை குற்றம் சாட்ட முடியாது. சதி செய்துதான் கெடுக்க முடியும், சதி பண்ணிதான் கெடுக்க முடியும். ஆனா உன் பேரை நீதியின்படி கெடுக்க எவனால முடியாது. ஏன்னா உன் மேல ராஜரீக அபிஷேகமே. சதி செய்து மதிப்பு கிடைக்கலாம், அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணி அவருக்காகவே அனைத்தும் இருந்தாலும் அதை மகிமை என்றெண்ணி யோசேப்பே, நீ சோர்ந்து போகாதே. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தருவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கண்ணை அகற்றிடே, நின்னை வீட்டியல் கண்ணை அகற்றிடே, யோசேப்பே, மனிதரின் செடியே, எத்தனை அவமானம், எத்தனை குண்டைகள், எத்தனை தீமையான சொற்கள், எத்தனை வீணான பழிகள், எத்தனை விழுந்தாலும் நீ முந்தினவர், நீ முந்தினவர். உன் மனதை ஒருவனும் அடிவாக்க
கையை வச்சு அடக்குங்க. கவனிங்க, இங்க கவனிங்க. தண்ணி தூக்கி அடிங்க, முகத்தில் அடிங்க. ஏய் அடிங்க. ஆண்டவர் இவனை முந்தினாவே என்ன பண்றாரு? இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை முந்தினவனா பார்க்கிறாரு, நீங்க உங்களை எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? கவனிங்க, இங்க கவனிங்க. அதாவது உங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? எங்க அப்படி இந்த இருதயத்தில் கையை வச்சு உங்களை எப்படி பார்க்குறீங்கன்னு பாருங்க. முந்தினவர்களா பார்க்குறீங்களா, பிந்தினவர்களா பார்க்குறீங்களா? உங்களை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஆண்டவர் சொல்றார், முந்தினவனாகிய பேதுரு. இன்னைக்கு ஒன்று சொல்லணேன், எல்லாரையும் போல வாழ விரும்பாத. ஒன்று வாழ்ந்தா எல்லாரையும் பார்க்கலும் சிறந்தவனா வாழ. மற்றவன் ஜெபிக்கிறாங்களா, பெருமைக்காக இல்லை, அவங்கள விட உன் ஜபத்தினுடைய மிருகு ஏறணும். அவங்க பக்தியா இருக்கிறாங்களா, அவங்கள விட உன் பக்தி கூடணும். அவங்க அன்பா இருக்கிறாங்களா, அதை விட 10 மடங்கு உன் அன்பு கூடணும். அவங்க தேவனுடைய தாக்கத்தை அதிகப்படுத்துறாங்களா, சபை மேல தேவனுடைய காரியத்தின் மேல வாஞ்சியா இருக்காங்களா, அதை விட 10 மடங்கு நீ கூட்டணும். நீ முந்தினவனா இருந்தா அப்படித்தான் செயல்படுவேன். நல்ல கவனிங்க. அடுத்ததாக இவனை முந்தினவனை பல இடத்துல நிறுத்தினார். நேரில் கர்த்தருக்கு சித்தமானா இதை மீண்டும் ஆவியானவர் பேசுவார்னு விசுவாசிக்கிறேன். நேரில் ஒன்று சொல்லிடுறேன், 2 சொல்லணும், ஒன்று சொல்லிடுறேன். வாசிங்களேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம். அப்படியே வாசிச்சுட்டு வாங்க வேகமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 1 வேகமா வாசிங்க. பெந்தெகோஸ்தே என்ற நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல, ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நல்ல கவனிங்க. ஆனா எல்லாரை பார்க்கலும் இந்த முந்தினவனாக தேவன் முதல் அவர் சபையை கட்டி எழுப்பி யாரை தெரியுமா முந்தி நிறுத்தினாரு? 14வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது பேதுரு கைய தட்டியா, முந்தினவனே யாரை நிப்பாட்டுறாரு? மறுதளிச்சவன் தான், இயேசு தெரியாதுன்னு சொன்னவன் தான். ஆனாலும் இவனால அவரை பின்பற்றாம இருக்க முடியல. மறுதளிச்சா கூட, இயேசுவை தெரியாதுன்னு சத்தியமே பண்ணாலும் கூட அவருக்கு என்ன சம்பவிக்குது, அவருக்கு என்ன நேருதுன்னு
தூரத்தில் இருந்ததாகிலும் அவரை பின்பற்றிட்டே வந்தான். ஏன் தெரியுமா? முந்தினவன். உங்களுக்கு புரியல? உங்களுக்கு புரியலையல்ல? நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, அந்த ஒரு பிரசங்கத்துல 3000 பேரை ரசிச்சான். முதல் பரலோகத்தின் திறவுகோல் இந்த பேதுருக்குள்ளிருந்து தான் சாவி போட்டு 3000 பேரை பரலோகத்துக்கு முத்திர குத்திச்சு. முந்தினவன் முந்தினவன் ஏய் முந்தினவன் முந்தினவன். ஆண்டவர் சொன்னார்ல, உன் கையில நான் பரலோகத்தின் சாவிய. இப்ப 3000 பேர் ஆத்மாவை பரலோகத்தோட நித்தியத்தோட ஒட்ட வச்சுட்டாயா? அதுதான் பரலோக சாவி. அவன் வாயிலிருந்து புறப்பட்டது 3000 ஆத்துமாக்களை தேவனுடைய நிறுத்தினார். சபையை இந்த வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் கட்டினார். சரி, இவன் முந்தினவனுங்கிறதுக்கு நிறைய அடையாளம் இருக்குது. ஒண்ணு சொல்லிடுறேன். 2வது அதிகாரம் வாசிட்டீங்கல்ல, 3வது அதிகாரம் ஒன்னு இருந்து வாசிங்க. ஜெபவேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் கையை தட்டுங்க. முந்தினவன் யாருங்க? சொல்லுங்க யாரு? பேதுருவும். அங்க யோவான் பேர் முன்னாடி வரல. யார் பேரு? பேதுரு. வாசிங்க. பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனே. முதல் அற்புதம். முந்தினவன். வாசிங்க. ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் வேகமா வச்சிருங்க. பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவன் அலங்கார வாசல் என்னப்பட்ட தேவாலய வாசல் அண்டிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையோ யோவானையும் அவன் கண்டு. அப்ப இருங்க, அந்த விடுதலைக்காக அல்லது பிச்சை கேட்கிறவங்க கூட முதல்ல யார பாக்குறா? முந்தினவன். உங்களுக்கு புரியலையல்ல? இப்படியே புரியாம வாழுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த பிச்சைக்காரன் கூட அவன் கண்ணு முதல்ல யார் மேல விழுகுது? அப்ப கூட யோவான் மேல விழுகல. ஏன்னா முதல் அற்புதம் யார் மேல இருந்து போகுது? வாசிக்கலாம். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு முந்தினவனே. அதாவது நீங்க எப்படி கேட்குறீங்க எனக்கு தெரியல, அழுகையா வருது எனக்கு. நல்ல தேவன் மறுதளித்தவனுக்கு தேவன் கொடுக்கிற மேன்மை, தெரியாதுன்னு சத்தியம் பண்ணினவனுக்கு கொடுத்த மேன்மை, சபித்தவனுக்கு கொடுத்த மேன்மை, அது ஒண்ணு கூட பேதுரு உள்ளத்திலிருந்து செய்யல, உதட்டில் தான் செஞ்சான். அங்க வேதம் சொல்லுது, அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி. யார் தான் சொல்றா? யோவான் இல்ல, பேதுரு. நடந்துட்டானல. இப்ப 4வது அதிகார வாசி.
மூணாவது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்துக்கு சேனத்தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததை பிரசங்கிக்கிறதுனாலும் சினம் கொண்டு என்ன பண்ணாங்க? சினம் கொண்டு அவர்களை பிடித்து சாயகாலம் ஆயிருக்கிறபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்கள் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 ஆயிருந்தது. கையை தட்டி ஆமென். இப்போ பரலோகத்தின் சாவி என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் இல்லை. 8வது வசனத்தை வாசிங்க. 4:8. அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, சம்பரா சிடகஸ்யா. புரியல? உங்களுக்கு புரியலையல்ல? முந்தினவன் நீங்க சொன்னீங்கன்னா நான் இப்படி போயிட்டே இருப்போம். முந்தினவன். இன்னைக்கு எல்லாரும் ஒரே ஒரு தடவை உங்க புத்தியை தெய்வம் தொடுவாராக. அந்த வசனத்தை மட்டும் வாச்சிருங்க. மத்தேயு 10:2. பேதுரு என்னப்பட்ட சீமோன். அந்த இருங்க சீமோனை முன்னாடி போடல தெரியுமா? சீமோனை பேதுருவை கேபா, நீ முந்தினவனடா, விசுவாச்சா மட்டும் நான் முந்தினவன், என்னை மட்டும் ஆண்டவர் ஏதோ செய்யறான்னு எனக்கு தெரியுது. எனக்கு மட்டும் ஏன் இந்த பாடு, எனக்கு மட்டும் ஏன் இந்த அவமானம், நான் செய்யாத தவறு கூட என் மேல பழி சுமத்துறாங்க, ஏன்? வறுமையா வரும். நீ முந்தினவன். இனிமேல் எத்தனை பேர் சொல்றீங்க, நான் முந்தினவனாயிருந்து முந்தினவனுக்குரிய கிரிகளை செய்யத்தக்கதானே மகிமை என் மேல் வந்து விழுவதாக. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அப்படிப்பட்டவங்க மட்டும் எழுந்து நிக்கலாம். முந்தினவனாகிய பேதுரு அந்த இடத்துல உங்க பேரை போட்டு வாசிங்க. உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, என்ன உங்களை விட நல்லவங்க கூட இருக்கிறாங்க. படகுலையே உட்கார்ந்துட்டு படகுலையே யாத்திரை பண்றவங்க இருக்கிறாங்க. ஆனா நீங்க மட்டும் அவரோட சமுத்திரத்தில் நடக்க வாஞ்சிக்கிறீங்களே, ஏன் தெரியுமா? முந்தினவன். எஸ், ஒரே ஒரு தடவை யாராவது ஒருவர் உண்மையா நான் முந்தினவன், நான் முந்தினவள் என்று எண்ணும்படியா ஒரு பெண்களில் சகோதரிகள் ஒருத்தரும் ஆண்களில் ஒரு சகோதரர் ஒருவர் உங்க பேரை போட்டு வாசிக்கிடுங்க. வாசிங்க. அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய நாமங்கள் ஆவன: முந்தினவள் பியூலா, வாசிக்க. அப்படியே உங்க தலைமையில கைய வச்சு நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன்,
நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன், நான் முந்தினவன். என்ன முந்தினவன் பைபிள் எழுதுச்சு. முடிவில் வேதம் சொல்லுது, இயேசுவை போல மரணத்துல முடிவில் கூட யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் பேதுருவுக்கு கிடைச்சது. ஏன்னா பேதுரு இயேசு எப்படி சிலுவையில தன் ஜீவனை விட்டாரோ அதே போல பேதுருவும் சிலுவையிலேயே தன் ஜீவனை என்ன தலைகீழா அறிங்க, அவருக்கு சரிசமமா என்ன அரைஞ்சிடாதீங்க, என்ன தலைகீழா அரைஞ்சிருங்க. அதங்க முந்தினவன். முந்தி ஓட்டத்தை தொடங்கி இருக்கிறையா, ஓட்டம் முடியும் பொழுதும் முந்தினாகவே முடிக்க பிரயாசப்படு. பிந்தினவனாகவோ பிந்தினாளாகவோ மாறிவிடாதே. தயவு செய்து உணர்த்தப்பட்டவர்கள் உன்னை ஏவுது, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த காயம், சந்தேகப்படாதே. நீ முந்தினவன், நீ முந்தினவன். அதை உணர்றவங்க மட்டும் கொஞ்சம் உங்களை ஒப்பு கொடுங்க. நான் முந்தி இருக்கும்படி என்று தெய்வம் என்னை அழைத்து இருக்கிறார். ஒருவேளை நான் முந்தி நடக்கிறதுனால என்னை 1000 பேர் என்ன கேவலமா பேசலாம். பேசுறவர்கள் பேசட்டும். இது நான் செய்கிற கிரிகை அல்ல, எனக்குள் இருந்து அவர் செய்கிற கிரிகை. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. வாழ்வும் இயேசுவே, சாவும் லாபமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டுமே. கிருபை தருகிறார் விருதாவாக்கிடே கிருபை தருகிறார் விருதாவாக்கிடே அதை என்னை முந்தி இருக்க அடைச்சிருக்கிறார்.
என்னை முந்தி இருக்க அழைச்சிருக்கிறாரு. அதற்கேற்ற கிரிகளையே நான் செய்வேன். கிருபை தாரும்.